வணக்கங்க. வெல்கம் டு வசந்தி சமையல். இன்றைக்கி சமையல் என்னன்னு பார்க்க போகிறீங்கன்னா முட்டை சம்பல். முட்டை சம்பலுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுருக்கேங்க, பாருங்கள். இப்போ நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன் உங்களுக்கு. இதில் என்ன ஒரு ஸ்பெஷல்னால், அரிசி கழுவின தண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. இதுதான் அதில் ஸ்பெஷல். அரிசி கழுவின தண்ணி, தேவையான எண்ணெய், 2 தக்காளி பழம் வெட்டி வச்சுருக்கேன், நெத்திலி பொடி கொஞ்சம் இடித்து வச்சுருக்கேங்க, இது என்னோடய ஸ்டைல். கருவேப்பிலை, தேவையான அளவுக்கு உப்பு, மிளகா அரைச்சி வச்சுருக்கேன், முட்டையை அரைச்சி வச்சுருக்கேன், வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயத்தை வெட்டி வச்சுருக்கேன். இது தாங்க இந்த சம்பலுக்குள்ள பொருட்கள். இப்போ வாங்க சமைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். ஓகே, அடுப்பு தட்டிட்டேங்க, சட்டி அடுப்பில் இருக்குது. இப்போ எண்ணெயை ஊற்ற போகிறேன். ரொம்ப எண்ணெய் வேணாங்க, கொஞ்சம் எண்ணெய் போடணும். இந்த எண்ணெய் போடுங்க. பாருங்கள், எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ கொஞ்சம் இடிச்சு வச்சு நெத்திலி போடுங்க. நெத்திலி நல்லா அப்படியே கிண்டுங்க. இல்லை எப்படி இருக்குன்னு இப்போ என்ன பண்ணுங்க, வெங்காயத்தை போடுங்க. அதே நேரத்தில் கருவேப்பிலையும் போட்டுக்குங்க. பாருங்கள், வெங்காயம் நல்லா வெந்துருச்சு. இப்போ நான் தக்காளி போடுறேன். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மிளகாவை போடுவோம். நல்லா கிண்டி விடுங்க, வேகட்டும். இப்போ நான் அரிசி கழுவின தண்ணி இதில் ஊற்றுறேங்க. மிளகா நல்லா வேகட்டுங்க, இந்த பச்சை வாசனையெல்லாம் போகிற வரைக்கும். இந்த சம்பாவில் கொஞ்சம் சுண்டுனுங்க. இப்போ நான் கொஞ்சம் உப்பு போடுறேன், தேவையான அளவுக்கு உப்பு போடுறேன். இதுதான் அதோட அளவு. இப்போ இது கொஞ்சம் நேரம் மூடி வைக்கிறேங்க. இந்த மிளகா கொஞ்சம் நேரம் வெந்து சுண்டுட்டேங்க, அப்புறம் தான் முட்டையை போட முடியும். இப்போ நான் மூடி போடுறேங்க, கொஞ்சம் நேரம் அது வேகட்டும். வாங்க பார்ப்போம் மூடி வச்ச சம்பல் எப்படி வெந்திருக்குன்னு. பாருங்க, நல்லா தண்ணியெல்லாம் நல்லா வற்றிடுச்சு. ஒன்றும் வற்றலை, ஆனால் வற்றிக்கிட்டு இருக்குது. இந்த டைமில் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் சீனி போடுவோம். சீனி போட்டாச்சு. கிண்டி விடுங்க. தக்காளியில் நல்லா வெந்துருக்கு பாருங்க. அதனால் நம்ம புளி ஊற்ற வேணாம், இல்லை தக்காளி போட்டுருக்கோம் பாருங்கள், அதில் புளி கொடுப்போம். இப்போ நம்ம முட்டையை போடுவோம். முட்டையே போட்டாச்சு. இப்போ நம்ம கிண்டி அதுவாக அப்படியே கிண்டி விடுங்க. முட்டை உடஞ்சிடுது. முட்டை சம்பல் ரெடி.
இங்கே பாருங்கள் முட்டை சம்பல் சமைச்சிட்டேன். இதான் அந்த முட்டை சம்பல். இது பிடிச்சிருந்தா உங்கள் கிச்சனில் கொண்டு ட்ரை பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.